விண்ணப்பங்களுக்கான ஜெபம். ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய ஜெப முறைகள், வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது விண்ணப்பங்களுக்கான வேண்டுதல். அநேக நம்ம கிட்ட அப்படி என்ன செய்கிறாங்க, விண்ணப்பங்களை கொடுக்கறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என் தொழிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை விதமான விண்ணப்பங்கள் நம்மிடத்தில் வருகிறது. அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வருகிற போது எப்படி ஜெபம் பண்ணணுமா? இங்கே வாசிக்கிற 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. பாருங்க, சொல்றான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்மளும் அப்படித்தான் ஜெப குறிப்பை கொடுப்போம். பாஸ்டர், எங்களுக்காக என்ன செய்யுங்க, நல்லா நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நீ என்னைய பண்ணுவ? இல்லை, நான் நிறைய வேலை இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியாது, 40 நாள் கூட்டத்தெல்லாம் வந்து உட்கார முடியாது, எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க. பாருங்கள், சொல்கிறான் அவங்ககிட்ட வந்து, அவன் ஏதோ சும்மா உட்காந்து இருக்கிற மாதிரி ஓயாமல் எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு விண்ணப்பம் வந்த மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுங்களா? தேவன் அந்த விண்ணப்பத்தை எப்பொழுது அங்கீகரிப்பார், எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறான், அதை தேவனுக்காக பலி செலுத்துகிறான். தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தானா, இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். எப்போ அங்கீகரிக்கப்படும் பாருங்க, தேவன் விரும்புகிற நிலைமையிலே அந்த ஜெபத்தை மாற்றுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அன்றைக்கு அவன் பலி செலுத்துகிறான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, ஒரு ஜெப குறிப்பு வருதுன்னு சொன்னா அந்த ஜெப குறிப்பை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற போது எப்படி கொண்டு போகணுமா, நல்ல துதி ஸ்தோத்திரங்களோடு கூட ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிற போது அந்த சர்வாங்க தகன பலியோடு கூட போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெரிய துதி ஸ்தோத்திரங்களோடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு அதை கொண்டு போக வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. பாருங்க, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். யெரொபெயாமும் ஒரு தீர்க்கதரிசியும் அந்த இடத்துல என்ன சம்பவிக்கிறது சொன்னா, யெரொபெயாம் அந்த ஆலயத்தில் வந்து அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக தூபம் காட்ட துணிகிற போது தீர்க்கதரிசி சொல்றான், இது உன்னுடைய வேலை அல்ல, தேவன் இந்த இடத்துல என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். அந்த பலிபீடத்துக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். அப்போ யெரொபெயாம் ஒரு பெரிய ராஜாவாய் இருக்கிறான். ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது ராஜா என்ன செய்கிறதை பார்க்கிறோம். கோபப்பட்டு தீர்க்கதரிசியை தண்டிக்கும்படியாய் அவனை பிடியுங்கள் என்று சொல்லி என்ன செய்தானா, தன் கையை நீட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசன ஊழியங்களை செய்கிறான், தேவன் சொன்னதை செய்கிறான். அவனுக்கு விரோதமாய் ராஜா என்ன செய்கிறானா, எழும்பி தன் கைகளை நீட்டி அவனை தண்டிக்க பிடிக்க துணிந்த போது என் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த கை என்ன செய்யப்பட்டதா, மீண்டும் மடக்க கூடாதபடிக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது, தேவனுடைய தண்டனை அங்கே வருகிறது. அவன் கை என்ன செய்யப்படுகிறதா, முடக்கப்பட்ட போது நாம என்ன செஞ்சிருப்போம், சந்தோஷமா இருக்கும். என்னைய அடிக்கிறது கை வாங்கினேன், கை வராமல் போயிடுச்சா, எனக்கு விரோதமா பேசினியா, ஒன்றும் இல்லாமல் போயிட்டியா, நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒரு சந்தோஷம் வருமாங்க. விரோதமாக பேசினா ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், விரோதமாக எழும்பினா ஒன்றும் இல்லாமல், அது கர்த்தருடைய காரியம், நாம் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை. பாருங்க, தீர்க்கதரிசி அவன் அப்படி கட்ட காரியங்கள் செய்ததுக்கு பின்னாலே அவன் சொல்லுகிறான், எனக்காக என்ன செய்ய, வாசிங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே
பாருங்க சொல்றான், என் கையை மறுபடியும் முன்னால மாதிரி சுகமடையும்படி உன் தேவனிடத்தில் என்ன செய், எனக்காக வேண்டுதல் செய், எனக்காக ஜெபம் பண்ணு. நம்ம என்ன சொல்லியிருப்போம், நான் எதுக்கு உனக்காக ஜெபம் பண்ண, என்ன அடிக்கணும்னு கை நீட்டினல்ல, கை வழங்காம போச்சா, அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் என்ன மனித இயல்புகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். பாருங்க, ஒரு விண்ணப்பம் வருகிற போது விண்ணப்பம் தருகிறவர் யார் என்பது அல்ல, விண்ணப்பம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க பழகணும். விண்ணப்பம் தருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, ஒருவேளை விரோதமாய் பேசி இருக்கலாம், ஒருவேளை விரோதமாய் எழும்பி இருக்கலாம், விரோதமான காரியங்களை நடப்பித்து இருக்கலாம். ஆனால் அதே நபர்களை தேவன் ஒரு நாள் என்ன செய்வாரா, நம்மிடத்தில் கொண்டு வருகிற போது நம்ம தேவ பாருங்க, ஆண்டவர் அவன் என்ன செய்வாரா, அவனிடத்திலே திருப்பி கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுங்களா, அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு. ஏதோ சரி கேட்டான் ஜெபம் பண்ணிட்டு போவோம் ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லை. என்ன பண்ணானா, வருந்தி ஆண்டவர் சமூகத்தில் பெரிய வருத்தத்தோடு பாரத்தோடு, ஆண்டவரே எப்படி ஆகில என்ன செய்யுங்கப்பா, இந்த மனுஷனை மன்னிங்க ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய கையை என்ன செய்யுங்க குணம். பாருங்க, வசனம் சொல்லுது, ஒரு பெரிய வருத்தத்தோடு கூட அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எந்த சூழலிலே எப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் நம்மிடத்திலே யார் கொண்டு வருகிறார்கள் என்பது அல்ல, என்ன விண்ணப்பமா இருக்கட்டும், யார் கொண்டு வந்தாலும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ஒரு பெரிய பாரத்தோடு கூட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, எங்களுக்காக உதவி செய்யுங்க.